தனுஷின் தூண்டுதலின் பேரில் கார்த்திக் வெளியிட்டதாக அவங்க நம்புகிறாங்க. அவர் பொதுவாகவே சொல்கிறார். சுசித்ராவுக்கு அவர் பதில் சொன்னேன். என்ன சொல்கிறாருன்னா, நான் யார்? அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ரஜினி வீட்டில் போய் நிற்கிறாரு, ரஜினி வீட்டை பார்க்குறாரு, பக்கத்துலேயே ஜெயலலிதா அம்மா வீடு இருக்குது, அதை பார்க்குறாரு, போயஸ் கார்டனை பார்க்குறாரு. இங்கே நான் துல்கலாம் சொன்ன மாதிரி தான், கனவு காண்கிறது தானே இதில் இருக்கிற அடிப்படை தத்துவம். இல்லை, பாலா வந்து கம்பேக் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அருண் விஜய் உள்ளே வராரு, சூர்யா நடிக்கிற கேரக்டரில் அவர் உள்ளே வராரு, அப்படியே சொந்தமாக ஆரம்பிக்கலாங்கிற ஒரு முயற்சி எடுக்கும்போது தான் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஐசக். இன்னைக்கு வலைப்பேச்சந்தனன் அவர்களுடைய வலையில் சிக்கின நடிகர் நடிகைகள் எந்த சினிமா என்ன மாதிரி ஆயிட்டு இருக்கு, இப்போ இந்த சினிமாவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. இங்க என்ன பிரச்சனை, இங்க என்ன பிரச்சனை, அதை இங்க சொல்ல போறாரு. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன் சார். போன வாரத்தோட தொடர்ச்சிகளில் இன்னும் நிறைய விட்டு போன கேள்விகள்லாம் இருக்கு. ரைட், அதை வந்து நான் இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ளே நான் உங்களுக்கு கேட்டுடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு போயஸ் கார்டனில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான். ஆக்டர் தனுஷ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கும் ரொம்ப பழக்கமானவரும் கூட. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். அங்கே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து அவரை அடிக்கடி டார்கெட் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க சொன்ன விஷயம் என்னன்றது கண்டிப்பாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் தான் அதை சொல்லணும். அது என்னவா இருக்கும்? அதான் கொஞ்சம் சுச்சி சொன்னது தான் நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டாக பாயிண்ட். ஆக்சுவலாக நீண்ட காலமாக அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த சுச்சி லீக் சமயத்தில் வந்த அந்த வீடியோஸ் எல்லாமே தனுஷின் தூண்டுதலின் பேரில் கார்த்திக் வெளியிட்டதாக அவங்க நம்புகிறாங்க. ஓகே, அதில் உண்மை இருக்கலாம், பொய் இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் தனுஷ் அதை வந்து மறுக்கலை. அவங்கள ஒரு மனுஷியாகவே அவர் கன்சிடர் பண்ணல. ஏன்னா தனுஷ் இருக்கிற ஹைட்டுக்கு நாம் இறங்கி போய் சுத்திதாவுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதனால் அவர் பெருசாக ரியாக்ட் பண்ணுறதில்ல. பட் எல்லாமே கார்த்திக் பண்ணிகிட்டு இருக்கார். ஓகே, அவங்க மேலே வந்து ஒரு டிஃபர்மேஷன் கேஸ் போடுறது. இப்போ ஒரு டிஃபர்மேஷன் கேஸ்னால் நீங்கள் சாதாரணமாக ஒருத்தர் மேலே போட்ட முடியாது. அதுக்கு நீங்கள் ஒரு தொகையை முன்பணமாக கட்டணும். இப்போ 1 கோடி ரூபா டிஃபர்மேஷன் போட்டிங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் அதில் ஒரு 10%, 1% நீங்கள் கோர்ட்டில் கட்ட வேண்டியது. ஓகே. ஸோ அதெல்லாம் ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி செய்கிறாருன்னா அது கார்த்தியால் முடியுமாங்கிற கேள்வியெல்லாம் அவங்க நிறைய எழுப்புகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தனுஷை பற்றி தொடர்ந்து அவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அவர் இந்த ராயன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் சில விஷயங்களை பேசுகிறாரு. அது ஏதோ சுசித்ராவுக்கு அவர் பதில் சொன்னதா இந்த சமூகம் நினைக்குது. ஓகே, அவர் பொதுவாகவே சொல்கிறார். சுசித்ராவுக்கு அவர் பதில் சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னா, நான் யார், என்னை பற்றி எல்லாமே என்னுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியும், என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், அது தெரிஞ்சால் போதும், என்னுடைய ரசிகர்களுக்கு தெரியும், அது போதுங்கிறார் அவர். பட் அவங்க சொல்கிற விஷயங்களுக்கு எல்லாமே அவர் பதில் சொல்லிகிட்டு இருந்தாருன்னா நிச்சயமாக அவருடைய இமேஜும் மலமலன்னு கீழே இறங்கிடும். ஏன்னா அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம் அப்படி இருக்குது. கொஞ்சம் அதில் அடிப்படை ஆதாரம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒருத்தருடைய ரொம்ப ரொம்ப இண்டிவிஜுவல் லைஃப்குள்ளே போய் அவருடைய பாலினமே இப்படி தாங்கிற அளவுக்கெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நமக்கு. ஸோ அவருடைய முன்னாள் கணவரையும் தனுஷையும் சேர்த்து வச்சு அவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு பக்கம் கேட்கும்போது கொஞ்சம் அருவருப்பாக கூட இருக்குது. பட் அந்த அளவுக்கு அவங்க இறங்கி போனாங்கன்னு நமக்கு தெரியல. சுசித்ரா கணவர் மேல் எவ்வளோ வேணாலும் கோபம் இருக்கலாம், தனுஷ் மீது எவ்வளோ வேணாலும் கோபம் இருக்கலாம். பட் அதை வேறொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து அவங்க திசை திருப்புறதெல்லாம் கொஞ்சம் நமக்கு அதிர்ச்சியாகவே இருக்குது. பட் அதற்கெல்லாம் அவர் பதில் சொல்கிற இடத்துல இல்லை. ஆனால் அவர் சொல்கிற சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு முன்னுதாரணமாக கூட நம்ம எடுத்துக்கலாமே. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தனுடைய எண்ணமும் செயலும் ஒரே விஷயத்தை நோக்கி இருக்கும் பொழுது அது அவனுக்கு கிடைச்சிருங்கிறது தான் தத்துவம். ஓகே. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ரஜினி வீட்டில் போய் நிற்கிறாரு, ரஜினி வீட்டை பார்க்குறாரு, பக்கத்துலேயே ஜெயலலிதா அம்மா வீடு இருக்குது, அதை பார்க்குறாரு, போயஸ் கார்டனை பார்க்குறாரு. இங்கே நாம் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவர் மனசுக்குள்ளே விழுது. அந்த எண்ணத்தை நோக்கி அவர் வேகமாக ஓடுறார், நடிக்கிறாரு. இயற்கை வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுது, பெரிய ஹீரோவாகிறாரு, நினச்சதெல்லாம் சாதிக்கிறாரு. அதே இடத்துல அவங்க மாமனார் எவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்கிறாரோ அவ்வளோ பெரிய வீடு அவர் கட்டுறாரு. அப்போ எங்கேயோ வந்து அந்த லட்சியம் வந்து உங்களை செலுத்துதுங்கிறது தான் இதன் மூலம் அவர் சொல்ல வர்ற விஷயம். அதை வந்து மாணவர்கள் மத்தியில் அவர் பேசும்பொழுது ஒவ்வொருத்தருக்குமே அது ஒரு உந்து சக்தியாக இருக்கும். இன்னொன்று, சில பேர் சுவாரஸ்யத்துக்காக பேசுவாங்க. நான் அங்கே போய் நின்னேன், இங்கே போய் நின்று நடக்காத விஷயம்லாம் பேசுவாங்க. ஒரு முறை வந்து
கலைஞர் இறந்தப்போ எல்லாருமே திரையுலகத்தை சேர்ந்தவங்கெல்லாம் போனாங்க, வீட்டில் போய் அஞ்சலி செலுத்தினாங்க. சிம்பு போகவே இல்லை. சரி. இத்தனைக்கும் சிம்பு வந்து கலைஞர் தூக்கி மடியில் வச்சுட்டு இருக்கிற ஸ்டில் எல்லாம் பழைய காலத்தில் உண்டு. சிம்புவுக்கு வந்து சிம்பு படங்களை பார்த்துட்டு ஒரு பாராட்டியதெல்லாம் உண்டு. சிம்புவை ஒரு மோட்டிவேட் பண்ணதுலலாம் கலைஞருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. கலைஞர் இறப்புக்கு சிம்பு போகவே இல்லை. அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க நீங்கள் எல்லாரும் போயிருக்காங்க, நீங்கள் போயிருக்க வேண்டாமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லைண்ணே நான் கிளம்பி போனேன், ஒரே கூட்டமாக இருந்துச்சு, என்னுடைய கார் போகவே முடியல, நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். சரி. அது எவ்வளோ பொய்யுங்கிறது பதில் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ரஜினியே போயிட்டாருங்க. ரஜினியை விடவா சிம்புக்கு ஒரு பெரிய கூட்டம் கூட அன்னைக்கு லெவலுக்கு நான் சொல்கிறேன். என்னைக்கு லெவலுக்குமே அதுதான் உண்மை. எஸ், ரைட்டா? இப்போ ரஜினியே போய் அந்த கூட்டத்தில் தாண்டி போய் ஒரு அஞ்சலி செலுத்திட்டு வந்தார், கமல் செலுத்தினார், இன்னும் பல பேர் போய் அதை பண்ணாங்க திரையுலகத்தை சேர்ந்தவங்க. அப்போ ஒரு விஷயம் சொல்கிறாருல, நான் அங்கே போய் நின்னேன், இங்கே போய் நின்னேன், வழியில் டிராஃபிக்கு போக முடியல, இந்த மாதிரி பொய்யா சொல்பவர்களும் பல பேர் இங்கே இருக்காங்க. ஒருவேளை தனுஷ் வந்து நான் ரஜினி வீட்டில் போய் நின்னேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கூட ஒரு பொய்யா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது, சும்மா சொல்கிறது தானே. ஆனால் அந்த விஷயம் ஒருவனை மோட்டிவேட் பண்ணுதா, அதைத்தான் நான் பார்க்குறேன். அதில் கரெக்டாக தனுஷ் பேசுனதை நான் கரெக்ட். ஆமாம், சமீபத்தில் அவர் பேசின வரிகள் பார்த்தீங்கன்னாக்கும், வெங்கடேஷ் பிரபு என்கிற ஒரு 16 வயது சிறுவன் இன்றைய தனுஷ். அப்போது நான் வந்து என்னுடைய எல்லையை வந்து நான் விரிவுபடுத்தணும்னு நினச்சேன், அங்கே நான் பார்த்தேன், அந்த இடத்த நான் விரிவுபடுத்தணும்னு நினச்சேன், அதை அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ அப்படின்றது நீங்கள் சொன்ன விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் பர்சன் தான். ஆமாம் ஆமாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னும் இன்றைய இளைஞர்கள் வந்து அதை பாசிட்டிவாக எடுத்து தான் செயல்படணும் அப்படின்றது நிச்சயமாக பாசிட்டிவாக தான் எடுத்துப்பாங்க. அதான் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி தான், கனவு காண்கிறது தானே இதில் இருக்கிற அடிப்படை தத்துவம். சார், இடையில வந்து இளைஞர்களுக்கு சில தேவைகள் உண்டு அப்படின்றது, ஏன்னா முதல்ல ஆரம்பித்து இவங்களுடைய மனோபாவங்கள்லாம் இப்படிலாம் இருக்குது அப்படின்றது, இந்த மனோபாவங்களை பார்க்கும்போது இந்த மனநிலையை வந்து சரி செஞ்சுக்கணுமா வேணாமா அப்படின்றது தான் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஒருத்தர் மீது இன்னொருத்தர் வந்து பழி சுமத்தும் அந்த குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அவங்களுடைய மன வலிமையை காட்டுதா, மன தைரியம் இல்லாத ஒரு நிலையை காட்டுதா? இல்லை, பொதுவாக நீங்கள் ரசிகர்கள் தனுஷை பற்றி சொல்கிறது கேட்குறீங்களா? அவங்களாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் பழி சுமத்தும் எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் அந்த கேரக்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி கிடையாதுங்க. ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை ஒருவர் மீது திணிப்பது, ஒருவரை பற்றி சொல்வதுங்கிறது வந்து நிச்சயமாக தவறு தான். அதே நேரத்தில் இப்போ அவங்க ஒரு செலிபிரிட்டியாக இருக்காங்க, அவர்கள் தொடர்பான சில சம்பவங்கள் இங்கே இருக்குது, அது இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் கேடாக இருக்குது அப்படின்னா அது யார் வேணாலும் சொல்லலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லையே. ஓகே சார், இப்போ அடுத்தடுத்த கேட்டகரி ஃபிலிம்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. அந்த கேட்டகரி ஃபிலிமில் இப்போ ட்ரைலர் வந்து ரீசண்டாக லான்ச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் எல்லாமே இன்னும் இந்த மாதிரியான ஒரு படத்தை ஒரு வேறு பிரளயமாக எடுத்துட்டாருன்னு, நான் யாரை பற்றி சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டைரக்டர் பாலா அவர்களை பற்றி தான். இப்போ அவருடைய வணங்கான் படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் பண்ணார். ரசிகர்கள் எல்லாமே அதை பார்த்த உடனே அவங்களும் அந்த கேரக்டராகவே மாறிடுறாங்க. இப்போ இது நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பாலா வந்து கம்பேக் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சமீபத்தில் பாலாவினுடைய லாஸ்ட்டாக வந்த படம் பெருசாக போகலை. இன்னொன்று வந்து அவர் விக்ரம் பையனை வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணார், அது வந்து ஒரு ரீமேக் படம் தான். பட் அந்த படம் வந்து பண்ணி அதை ரிலீஸ் பண்ணவே இல்லை தயாரிப்பு நிறுவனம். ஏன்னா பாலா வந்து சரியாக பண்ணல, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் அது எங்களுக்கே அசிங்கம், அதனால் நாங்கள் பண்ண மாட்டோம்னு தூக்கி ஓரமாக போட்டாங்க. இது பாலாவினுடைய கரியர்லேயே மிகப்பெரிய கரும்புள்ளி. பாலா வந்து தேசிய விருது பெற்ற ஒரு இயக்குனர், அவருடைய படங்களை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக தியேட்டருக்கு வந்தாங்க, ஒரு மிகப்பெரிய வசூல் மன்னனாலாம் இருந்திருக்கிறார் அவர். ஆனால் அவருக்கு சரியாக படம் எடுக்க தெரியலன்னு ஒரு தயாரிப்பாளரும் ஒரு ஹீரோவும் சொல்லும் பொழுது அது எவ்வளோ பெரிய அவமானம். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு படமே கிடைக்கல, அப்படியே வந்து ஒதுங்கிட்டார், யாருமே படமும் கொடுக்க முன் வரலை. அப்போ அவருடைய நிலைமையை பார்த்து சூர்யா படம் கொடுக்க வர்றார். ஓகே ஓகே. நம்முடைய வளர்ச்சியில் ஒரு மிக முக்கியமான இடத்துல பாலா இருந்தார். அப்போ நாம் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி உள்ளே வர்றாரு. ஆனால் பாலா வந்து அவர் தன்னை திருத்திக்கவே இல்லை. அவர் இந்த பழைய பாலாவாக மாறி பயங்கரமாக ஒரு மாதிரி அரகண்டாக நடந்துக்கிறது, நினச்ச மாதிரி படத்தை சீக்கிரம் முடிச்சு கொடுக்காம பல விஷயங்களை இழுக்கிறது. ஸோ இப்படி வந்து பார்க்குறாரு, சூர்யா பார்க்குறாரு, ஆகா இப்படியே போச்சுன்னா நாமளும் பாலாவை வெறுத்துருவோம், நாம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளே விளையிறது தான் சரின்னு சொல்லிட்டு டக்குனு படத்தை ட்ராப் பண்ணிவிட்டு சூப்பர் ஒரு 8 கோடி ரூபா அதில் லாஸ் ஆகுது, அப்படியே போயிடுறாரு வேணான்ட்டு. அந்த பணத்தை நீங்கள் திருப்பியும் தர வேண்டாம், மேற்கொண்டு படமும் எடுக்க வேண்டாம்னு போட்டுட்டு அப்படியே போயிட்டார். அதற்கப்புறம் பாலாவை சீண்ட ஆளே கிடையாது. இப்போ பாலா பல இடங்களில் ஃபைனான்ஸ் கேட்குறாரு, யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ தான்
பாலா வந்து உண்மையை உணர்றார். இங்கே வந்து எவ்வளவு பெரிய இடத்துல சிம்மாசனம் கொடுத்தா கூட நாம் தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து வெற்றியை கொடுத்துட்டு இருந்தால் தான் நமக்கு மரியாதைங்கிறத அவர் உணர்றாரு. ஆனால் அவர் உணரும்போது அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏஎல் விஜய் டைரக்டர் அவர் வந்து பாலா மேலே ஒரு பெரிய அன்பு கொண்டவர். அவரும் இவரும் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ ஏஎல் விஜய் வந்து இந்த படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், மெல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம், பிறகு பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அருண் விஜய் உள்ளே வராரு, சூர்யா நடிக்கிற கேரக்டரில் அவர் உள்ளே வராரு. அப்படியே சொந்தமாக ஆரம்பிக்கலாங்கிற ஒரு முயற்சி எடுக்கும்போது தான் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சிகிட்ட பேசுகிறாங்க. ஓகே. இப்போ அவருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்கல்ல, பாலாவை வச்சு படம் பண்ணவங்க எல்லாருமே தெருவுக்கு வந்துட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அவர் திடீர்னு வந்து ஒரு காட்சியவே 10 நாள் எடுத்துக்கிட்டு இருப்பார். அப்புறம் ஒரு 2000 அடி 5000 அடி எடுத்துக்கிட்டு இது வேண்டாம், இது டெஸ்ட் விட்டு தூக்கி போடுங்கம்பார். அப்புறம் மறுபடியும் முதல்லேருந்து எடுப்பார். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பாலாட்ட, நீங்கள் பார்த்து கவனமாக பண்ணுங்கன்னு அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, திட்டவட்டமாக உட்காந்து பேசிடுவோன்னு சொல்லிட்டு ஏஎல் விஜயை மையமாக வச்சு பேசுகிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் வெளியில் உங்களை பற்றி சொல்கிறாங்க, நாங்கள் என்ன நம்பிக்கையில் உங்களை வச்சு படம் எடுக்க முடியும்னு பேசும்பொழுது, அப்போ நாளைக்கு என்ன காட்சியை நான் எடுக்க போகிறேங்கிறத இன்றைக்கி பேப்பராக உங்களுக்கு கொடுத்துட்றேன்றார். பாலாவுடைய லைஃப்லேயே கிடையாது அப்படி. ஓகே ஓகே ஓகே. ஒரு தயாரிப்பாளருக்கு நாளைக்கு இந்த காட்சியை நான் எடுக்க போகிறேன், இத்தனை துணை நடிகர்கள் வேணும், இவ்வளவு செலவாகும், இதுக்குள்ளே நான் நாளைக்கு முடிச்சு கொடுத்துருவேன், நாளன்னைக்கு இதை எடுக்க போகிறேன், அதுக்கு மறுநாள் இதை எடுக்க போகிறேங்கிறத தெளிவாக வந்து ஒரு சார்ட்டை போட்டு கையில் கொடுத்துட்றாங்க. இதன்படி கரெக்டாக போகலைன்னா நீங்கள் என்ன கேள்வி கேளுங்கிறாங்க. இப்போது ரைட்டு ஓகேன்னா அதுக்கப்புறம் தான் அந்த படத்துக்குள்ளே அவர் வராரு. வந்தால் கரெக்டாக படம் முடிகிற வரைக்கும் பாலா என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை கடைபிடிச்சார். நாளைக்கு என்ன ஷூட் பண்ணுறாங்கங்கிறத இன்றைக்கி கையில் கொடுத்துருவாங்க. இப்போ நாளைக்கு என்ன ஆர்டிஸ்ட் வேணும், எத்தனை பேர் வேணும், என்ன லொக்கேஷன் செலவு என்ன, ஆர்டிஸ்ட்டுக்கு பேட்டா என்ன, கம்ப்ளீட்டாக வந்து பட்ஜெட்டு வந்துடும் கைக்கு. அதை நீங்கள் கொடுத்தா போதும், ஷூட்டிங் எடுத்து முடிச்சுடுவார். அப்படி வந்து பாலா எப்படி மாறினாருன்னு இண்டஸ்ட்ரியை திகைச்சு போயிருக்கு. ஓகே ஓகே. இப்படி ஏதோ ஒரு புதுசாக ஒரு படம் பண்ணுற ஒரு டைரக்டர் எவ்வளோ ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி பாலா மாறிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு அதே வேகத்தில் போய் இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டாரு. ஓகே. இப்போ ட்ரைலர் வந்துருச்சு, பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க ரசிகர்கள். நிஜமாகவே பாலா வந்து இதே நிலைமையில் தொடர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நடந்தாருன்னா நிச்சயமாக அவர் வந்து அவருடைய இடத்தை இனிமேல் யாராலையும் சரிக்க முடியாது. அப்படி ஒரு வேகத்தில் அந்த மாதிரி இருக்குது. என்ன காரணத்தினாலே அஜித்தை வச்சு அவர் எடுக்கிறதுக்கு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. அஜித் அன்னைக்கு அடுத்தவர்களை மதிக்கணும், அதுதான் இங்கே நம்ம சொல்ல வர்றது. என்னென்னா கடந்த பல வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்காக நிற்கிற சில இயக்குனர்கள் தான் இருக்குது.